கொள்ளுங்க. நாங்கள் 5 வினாக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது வினாக்குரிய விளக்கத்தை முதல்ல பார்த்தோம்னா எக்ஸ் சக 1 சமன் 3 இருக்குது. எக்ஸ் சக 1 சமன் 3 இருக்குது. இதில் எக்ஸுக்குரிய பெருமானத்தை நான் காணணும். இதில் எக்ஸுக்குரிய பெருமானம் காண்றதுக்கு ஒரு வழியை பயன்படுத்தலாம். அதாவது 2 வழியை செய்யலாம். ரெண்டுமே ஒரே வழி தான். எக்ஸ் சக 1 இருக்குது. இங்கே எக்ஸோட 1 கூட்டுப்பட்டிருக்கு. ஆகவே எக்ஸ் சக 1 இந்த 1 இல்லாமல் பண்ணால் தான் எங்களுக்கு எக்ஸ் சமன் என்ன விடையண்டு வரும். எக்ஸ் சமன் என்ன விடையண்டு வரும். இப்போ 1 இல்லாமல் பண்ணோம்னா கூட்டுப்படுது உண்டு. அப்போ ஒரு 1 கழிச்சு விடுவோம். சமனுக்கு எப்போவுமே சமனுக்கு ஒரு பக்கம் ஒரு செய்க வழி செஞ்சால் சமனுக்கு மற்ற பக்கமும் அதே செய்க வழியை செய்ய வேண்டி வரும். அதனால் 3 இருக்குது. ஒரு பக்கம் கழிச்சபடியாக மற்ற பக்கமும் கழிக்கணும். இப்போ நேரொன்றும் மறையொன்றும் இல்லாமல் போயிடும். 1லேருந்து 1 கழிவிட்டு இல்லாமல் போயிடும். எக்ஸ் சமன் 3லேருந்து 1 கழிச்சா 2. இது இன்னொரு வழியில் செய்யலாம். சமனுக்கு இந்த பக்கம் கூட்டு போகிறது சமனுக்கு மற்ற பக்கம் போச்சுதுண்டா கழிப்படும். ஆகவே 3லேருந்து 1 கழிச்சா எக்ஸ் சமன் 2 வரும். இப்படி செய்கிறது இலகுவாக இருக்கும். இல்லை கஷ்டமெண்டா 2 பக்கமும் ஒரே இலக்கத்தை கழிக்கிறோம். அதுலேருந்து செய்யலாம். 2 வழியில் செய்தாலும் ஒரே விட தான். இதுதான் உண்மையான வழி. அதாவது இதுதான் செய்க வழி உண்மையான வழி. இதை ஷார்ட்கட்டில் பயன்படுத்துறது தான். சமனுக்கு இந்த பக்கம் கூட்டு போடுறது மற்ற பக்கம் போனால் கழிப்படும். இந்த பக்கம் கழிப்பட்டால் மற்ற பக்கம் போனால் கூட்டுப்படும். இதை பயன்படுத்தி மற்ற கணக்குகள் செய்யப்படும். இங்கே கழிப்படுது. நேரடியாக இதே மாதிரியே செய்யலாம். நாங்கள் 2 பக்கம் 2 கூட்டியும் செய்யலாம். இல்லாட்டி நேரடியாக செய்யலாம். சமனுக்கு ஒரு பக்கம் கூட்டுப்பட்டால் கழிப்படும். அதே மாதிரி கழிப்பட்டால் மற்ற பக்கம் கூட்டுப்படும். 2 இந்த பக்கம் வந்து கூட்டுப்பட்டால் எக்ஸுக்குரிய பெருமானம் 7. முதலாவது வினாக்குரிய விடையும் வெளியிட்டோம். அதே மாதிரி 2வது வினாக்குரிய விடையும் வெளியிட்டோம். இதே மாதிரி 3வது 4வது வினாக்குரிய விடையை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எளிய சமன்பாடாக இருந்தது. இதுவும் ஒரு எளிய சமன்பாடாக இருந்தது. அடுத்ததாக இருக்க போகிறது வந்து பின்னம் சம்மந்தமாக இருக்க போகுது. இப்போ 3வது கேள்வியை பார்த்தோம்னா அதுவும் இதே மாதிரி தான் செய்ய வேண்டி வரும். 3வது 4வது வினாவை அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் 3வது வினா ஒரு பின்னம் சம்மந்தமாக, 4வது வினாவும் ஒரு பின்னம் சம்மந்தமாக இருக்குது. இதை தீர்த்து எக்ஸுக்குரிய பெருமானம் காணணும். முதல்ல கீழே இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போவோம். அதாவது 2 பக்கம் 5ஆல் பெருக்குவோம். எக்ஸ் சக 1 2 பக்கம் 5ஆல் பெருக்கினா இந்த பக்கம் 5 இல்லாமல் போயிடும். மற்ற பக்கம் 5 பெருக்கப்படும். அதாவது இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் கொண்டு வரோம். இங்கே வகுப்படுறது சமனுக்கு கீழே வகுப்படுறது சமனுக்கு 5ஆல் வகுப்படுறது சமனுக்கு மற்ற பக்கம் போகும்போது பெருக்கப்படும். அவை எக்ஸ் சக 1 சமன் 3 5ஆல் பெருக்கினா 15. இதில் எந்த எக்ஸை காணணும். சமனுக்கு இந்த பக்கம் கூட்டு போகிற சமனுக்கு அந்த பக்கம் போனால் கழிப்படும். ஆகவே 15ல் 1 கழிச்சா 14 இதுக்குரிய விடை. இதில் முக்கியமாக தெரிய வேண்டியது சமனுக்கு ஒரு பக்கம் கூட்டுப்படுறது மற்ற பக்கம் கழிப்படும். ஒரு பக்கம் கழிப்படுறது மற்ற பக்கம் கூட்டுப்படும். பெருக்கப்படுறது வகுப்படும். வகுப்படுறது பெருக்கப்படும். இதுதான் முக்கியமானது. இதில் முக்கியமானது பெருக்கப்படுறது வகுப்படும். வகுப்படுறது பெருக்கப்படும். கூட்டுப்படுறது கழிப்படும். கழிப்படுறது கூட்டுப்படும். இதுக்கும் அதே மாதிரி செய்தோம்னா இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். எக்ஸ் கழித்தல் 2 வச்சுக்கொண்டு 3ன்றது இங்கே வகுப்படுது. அப்போ சமனுக்கு மற்ற பக்கம் போனால் பெருக்கப்படும். 2 3ஆல் பிரிக்கணும்டா எக்ஸ் கழித்தல் 2ன்றது 2 3ஆல் பிரிக்கினா 3 6. இந்த பக்கம் சமனுக்கு இந்த பக்கம் கழிப்படுறது சமனுக்கு மற்ற பக்கம் போனால் கூட்டுப்படும். ஆகவே எக்ஸ் சமனுக்கு இந்த பக்கம் கழிப்படுறபடியாக மற்ற பக்கம் போய்க்க 2 கூட்டுப்படும். விட வந்து 6 2 கூட்டினா 8. எக்ஸுக்குரிய விட 8. ஆகவே இதில் எக்ஸுக்குரிய விட வந்து 14. இதில் எக்ஸுக்குரிய விட வந்து 8. இதே மாதிரியே அடுத்த வினா அதுக்குரிய விட தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எக்ஸ் சக 2 சமன் எக்ஸ் சக 2 கீழ் 3 சமன் எக்ஸ் சக 2 கீழ் 3 சமன் 2 இருக்குது. இதில் எக்ஸுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை இது சம்மந்தமான மேலதிக விளக்கங்கள் வேணும், இல்லாட்டி இது சம்மந்தமான வேறு இன்னும் கடினமான வினாக்கள் வேணுமென்று அதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமானது சமனுக்கு ஒரு பக்கம் கூட்டுப்படுறது மற்ற பக்கம் போனால் கழிப்படும். ஒரு பக்கம் கழிப்பட்டால் மற்ற பக்கம் கூட்டுப்படும். ஒரு பக்கம் பெருக்கப்பட்டால் மற்ற பக்கம் வகுப்படும். ஒரு பக்கம் வகுப்பட்டால் மற்ற பக்கம் பெருக்கப்படும். இதெல்லாம் முக்கியம். கூட்டல் கழித்தலாகும். கழித்தல் கூட்டலாகும். இங்கே போகும். அடுத்தது பெருக்கல் வகுத்தலாகும். வகுத்தல் பெருக்கலாகும். மாறி நடைபெறும். சமனுக்கு மற்ற பக்கம் போய்க்கு இல்லாட்டி 2 பக்கம் ஒரே இலக்கத்தால் பெருக்கிறோம். இங்கே போய்க்கணும் இங்கேயும் பெருக்கணும். அவ்வளவுதான் இதுக்குரிய விளக்கம். இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பூர்ண விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கடினமான வினாக்கள் இருக்குது. நிறைய வினாக்கள். இது வந்து பேசிக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். பேசிக் மேத்ஸ் என்ற விடயத்துக்கெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். அதில்
சின்னதாக ஒரு கணக்கு பார்த்துக்கிறது 4 கணக்கு பார்த்துருக்கு. இதில் 5வது வினாக்குரிய விளக்கம் தெரிஞ்சால், அதாவது 5வது வினாக்குரிய எக்ஸுக்குரிய பெருமானம் தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், அதாவது கருத்தில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். முதலாவதுக்கு x=2, ரெண்டாவதுக்கு x=7, மூன்றாவதுக்கு x=14, நாலாவதுக்கு x=8. இதே மாதிரி வேலையை விளக்கம் வேணுமென்றால் அடுத்தடுத்த வினாக்களில் நாங்கள் பார்ப்போம். நன்றி.